Join Conjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. மத்திய அரசு கொண்டு வந்த திருநங்கையர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2026 செல்லுபடித்தன்மையை எதிர்த்து பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் தொடரப்பட்ட வழக்குகளின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. மத்திய அரசு கடந்த மார்ச்சில் கொண்டு வந்த திருநங்கையர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் 2026 நாடு முழுவதும் பெரும் விவாதத்தை எழுப்பியது. இதை எதிர்த்து டெல்லி, கேரளா என நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள உயர்நீதிமன்றங்களில் பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டதை அடுத்து இந்த வழக்குகள் அனைத்தையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி மத்திய அரசு மனு தாக்கல் செய்தது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி மோகனா அடங்கிய அமர்வில் இந்த மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசு தரப்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, ஒரே சட்டத்திற்கு எதிராக நாட்டின் பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் முரண்பட்ட தீர்ப்புகள் வருவதை தவிர்ப்பதற்காக அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்துக்கே மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். இதையடுத்து எதிர்மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் சிங்வி, வரலாற்று சிறப்புமிக்க நல்சா தீர்ப்பில் வழங்கப்பட்ட சுய பாலின அடையாள உரிமையை இந்த திருத்தச் சட்டம் முற்றிலும் பறிக்கிறது. 2014 உச்சநீதிமன்றம் வழங்கிய நல்சா தீர்ப்பில் ஒருவர் தன்னை எந்த பாலினமாக உணர்கிறாரோ அதை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய சட்டத்தின்படி திருநங்கை என்ற அடையாள சான்றிதழை பெற மருத்துவ குழுவின் பரிசோதனை மற்றும் மாவட்ட ஆட்சியரின் ஒப்புதல் கட்டாயமாக்கப்பட்டு உள்ளது. திருநங்கைகளின் கண்ணியத்திற்கும் தனிமனித சுதந்திரத்திற்கும் எதிரானது என தெரிவித்தார். இதை பதிவு செய்த நீதிபதிகள் உயர்நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ள அனைத்து வழக்குகளின் விசாரணைகளுக்கு இடைக்கால தடை விதித்தனர். மேலும் இந்த வழக்குகள் அனைத்தும் ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள முதன்மை வழக்குகளுடன் சேர்த்து 3 நீதிபதிகள் கொண்ட விரிவான அமர்வு விசாரிக்கும் என்றும் தெரிவித்தனர். ஏற்கனவே இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட தனித்தனி மனுக்கள் மீது மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இப்போது உயர்நீதிமன்றங்களின் விசாரணைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டு உள்ளதால் இந்த முக்கிய சட்ட திருத்தம் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றமே நேரடியாக விசாரித்து இறுதி தீர்ப்பு வழங்க உள்ளது.